ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லா படத்தையும் பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் பார்த்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மொக்கையாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பார்த்த படங்கள்லேயே அது வந்து ஜாஸ்தி மொக்கை அப்படிங்கிறது வந்து இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராம் சார் வந்து சார் நீங்கள் பார்த்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அடுத்த வாங்க சொல்லுங்கள். நான் பார்த்த படம் வந்து தனுஷ் படம் தேரே இஷ்குமே அப்படின்னு ஒரு படம். இது வந்து ராஞ்சனா அப்படிங்கிற முன்னாடி ஒரு படம் வந்து அதோட கண்டினியூட்டியாக அதுவும் கிடையாது. பட் அதே காம்போ, இயக்குனர் அந்த ஹீரோ காம்போ, மியூசிக் டைரக்டர், ஸோ அந்த காம்போவில் ஒரு படம். அந்த மாதிரியே ஒரு கதையம்சத்தோட வெளியே வந்திருந்த ஒரு படம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு நீங்கள் எந்த படம் பார்த்தீங்கன்றதை தாண்டி இந்த படம் தான் இருக்கிறது பெஸ்ட் மொக்கையாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் திங், ஏன்னா யூஸ்வலாக தனுஷ் படம் வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து ஹிந்தியில் வந்த படம் தமிழில் வந்து ரீமேக் டப்பிங் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், தமிழ் ஆடியன்ஸோடுமே ரொம்ப கனெக்ட் ஆகும். ஆனால் இந்த படம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் சூப்பரில் டப்பிங் பண்ண மாதிரி டப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா அவனுக்கு தான் எவ்வளோ மட்டமாக பாட்டெல்லாம் கேட்கவே முடியாது, இஷ்டத்துக்கு எழுதுவானுங்க. அந்த மாதிரி ஏராளமான மியூசிக்கு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பரில் இருக்கிற லிரிக்ஸிஸ்ட் போல அந்த மாதிரி எழுதி வச்சு பாட்டெல்லாம் கேட்கவே முடியல. டைட்டில் சாங்ல அந்த டைட்டில் மட்டும் ஹிந்தியில் வருது, மற்றதெல்லாம் தமிழ் வர மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசாக மெனக்கிடவே இல்லை. சரி, அதில் தான் மெனக்கிடலை, டைலாக்ஸாவது கரெக்டாக கனெக்ட் ஆகும்னு பார்த்தா அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கூகுள் ஹிந்தியில் கொடுத்துட்டாங்க போல. அந்த ஹிந்தியை அது கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அது என்ன மென்னு மொழி கரிச்சு துப்போம், அதில் கம்ப்ளீட்டர்ஸ் இருக்காது, அந்த ஃபுல்ஃபில்னஸே இருக்காது அதில். அந்த மாதிரி அப்படியே பேசுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களும் பேசி வச்சிருக்காங்க. என்னன்னா தனுஷே சில இடங்கள் அப்படிதான் பேசியிருக்காரு தமிழ்ல டப்பிங் கொடுக்கும்போது, பிரகாஷ் ராஜுமே அப்படிதான் பேசியிருக்காரு. அதான் பெரிய வருத்தமே. எனக்கு தனுஷ் பிரகாஷ் ராஜ் அப்படியே பேசியிருக்காங்க. அவங்க கூட ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அப்படியே அப்ரோட்டா கட் ஆயிடும் டயலாக்லாம். ஸோ எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமே, அதிர்ச்சின்னு தான் சொல்லணும், ஆச்சரியம்லாம் இல்லை, அதிர்ச்சி தான். ஏன் வந்து ஒரு தனுஷ் வந்துட்டு ஒரு தமிழ் நடிகர் தான், நீங்க வந்து அவர் பாலிவுட் ஹாலிவுட் ஒரு பேன் வேர்ல்டு ஹீரோவாக கூட இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேசிக்காக ஒரு தமிழ் ஆக்டர் தான். அப்படி இருக்கிறப்போ அவர் நடித்த படம் தமிழில் தமிழ் ஃபேன்ஸும் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சோம். அதை ஏன் அவர் அந்த அந்த பொறுப்பையை ஏன் அவர் எடுத்துக்கல அப்படின்னா, நீங்கள் டேரக்டாக ஹிந்திலையுமே ரிலீஸ் பண்ணலாம், எந்த லாங்குவேஜும் கிடையாதுங்க, வெறும் இது ஹிந்திக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னாலும் போய் பார்க்க தான் போகிறாங்க அவரோட ஃபேன்ஸை. கீழே சப்டைட்டில்ஸ் வர போகுது, அப்படி கூட பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன கொடுமைன்னா சப்டைட்டில்ஸ்லேயே இவர் இதையும்ன்றாரு, சப்டைட்டில்ஸில் ஸ்டொமக்குன்னு வருது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். அதில் வந்து சப்டைட்டில்ஸில் கிஸ்ன்னு வருது, தமிழில் வந்துட்டு காப்பாத்துன்னு வருது. காப்பாத்துறதுக்கும் கிஸ்ஸுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பொறுப்பின்மை இல்லாமல் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. போது உயிர் போயிடுற ரேஞ்சுக்கு தான் பதக்கத்தில் என்ன காப்பாற்றுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி தான் அவங்க காட்சியமைக்க வச்சிருக்காங்க. மூணாவது, இந்த வாய்ஸ் டப்பிங் கொடுத்தவங்க, அதாவது கீர்த்தி வந்துட்டு ஒரு அபரிவிதமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா, டோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதுக்கு சம்மந்தமே இல்லாத. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம யாருக்கு இருக்கிறது மீனாவுக்கு வந்துட்டு நம்ம ராமர் வாய்ஸ் பொம்பளை வாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மீனாவை நினச்சி பார்த்துக்கோங்க. அவரோட குரல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நம்ம ராமர் பொம்பளை வாய்ஸ் கொடுத்தா போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு கம்பேரிசன் தான் அது. இது வந்து இதுவே கம்மி, அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ அது எவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ பெருசாக அதுவுமே நம்மளுக்கு எடுப்படலை. ஸோ ஓவராலாக ஒரு படமா பார்த்தீங்கன்னா இதுதான் மொக்கன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஆத்மார்த்தமான காதல், இது அபரிவிதமான காதல், இது யதார்த்த காதல், இது கவிதை காதல், என்ன வேணாலும் சொல்லலாம். எங்களுக்கு இவ்வளவு புளிய வேணாம் சார், இவ்வளவு நிப்பாட்டினா போதும் அப்படின்னு. ஆமா, அவ்வளவுதான் மொக்க காதல், அவ்வளவுதான், காதலே இல்லைன்னு நான் போட்டு. இது வரைக்கும் பாலிவுட்ல டெம்ப்ளேட் இருக்கும், தமிழ்லையுமே அப்படிதான் வரும். அதாவது ஒரு பையன் அந்த ஹீரோ வந்து லவ் பண்ற பொண்ணு பெரும் ஒரு வசதி படிச்ச ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு பொண்ணா இருக்கும். அவர் பொண்ணுகிட்டே வந்து பேசணும் போது பரவாயில்ல டிஃப்ரெண்டாக கொண்டு போறாங்க நம்ம நினைப்போம். அங்கே போனீங்கன்னா அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுவார். அந்த சேலஞ்சை ஹீரோவால் முடிக்கவே முடியாத மாதிரி அவர் நினைப்பாரு. பார்த்தா அடுத்த நிமிஷமா அவர் அந்த சேலஞ்சை முடிச்சுட்டு வருவார். முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த ஹீரோயினுக்கு வேற ஒருத்தரோட நிச்சயம் பண்ணிருப்பாங்க. இவர் ஒரே அதிர்ச்சி அவர். அதே கதை தான், அதே டெம்ப்ளேட்ல தான். ஆனால் என்னன்னா, இந்த ஹீரோ வந்துட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் போய் சரக்கு அடிக்காம அதே சரக்கு பாட்டில் பெட்ரோல் குண்டா மாற்றிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வீட்டை கொளுத்திடுறான். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ராஞ்சன் அளவுக்கு வந்து இல்லை அதுதான். ஏன்னா அந்த படத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் அது, ஆனாலுமே அது ரொம்ப யதார்த்தமாக உண்மையாகவே ஒரு கவித்துவமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே செத்து போயிடறாங்க, ஆனாலும் அது கவித்துவமாக இல்லை. அதுதான் ரொம்ப மனசுக்கு வந்து அவ்வளோ கொடூரமாக இப்படி ஒரு இதை கிண்டுறதுக்கு கிண்டாமே இருந்திருக்கலாம் அப்படின்றத. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் வந்து எதிர்க்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்றது தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரத்தின் உச்சம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த படத்தை பத்தி பேசினாலும் காட்டு மொக்கை நம்பர் 1 அப்படின்னா அது நம்ம தனுஷ் படம் தான். இதுக்கு மேல ஒரு காட்டு மொக்கை பார்ப்போம்.
நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நேம் யூஸ் பண்ணி ரஜினி கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அது நானும் பார்த்தேன். இருந்தாலும் காவியா அந்த படத்தை பத்தி சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.